இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இத்திருப்பலியானது சூசைநாதன் செல்வமேரி என்னுடைய ஆன்ம இலைப்பாற்றிற்காக இத்திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றன. ஆண்டவரே, எனக்கு செவி சாய்த்து என் மன்றாட்டை கேட்டருளும். என் கடவுளே, உம்மீது நம்பிக்கை கொண்டுள்ள உம் ஊழியனை மீட்டருளும். ஆண்டவரே, என் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி கூக்குரலிட்டேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லா வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறு இருந்தாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லா வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றலும். தந்தையின் பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. நம்பிக்கையாளரின் உள்ளங்களை ஒன்றிணைப்பதான இறைவா, நீர் கற்றுத் தருபவை உம் மக்கள் அன்பு செய்யவும் நீர் வாக்களிப்பதை விரும்பவும் செய்தருளும். அதனால் மாறி வரும் இவ்வுலக சூழ்நிலையில் எங்கள் இதயங்கள் உண்மையான பேரின்ப உலகின் மீது என்றும் நாட்டம் கொள்ள செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற திருமகன் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தாவீது குடும்பத்தாரின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். இறைவாக்கினர் எசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 22, இறை வார்த்தைகள் 19 முதல் 23 வரை. உன்னை என் பதவியிலிருந்து இறக்கி விடுவேன், உன் நிலையிலிருந்து கவிழ்த்து விடுவேன். அந்நாளில் இலக்கியாவின் மகனும் என் ஊழியனும் ஆகிய எலியாக்கினை நான் அழைத்து உன் அக்கினியை அவனுக்கு உடுத்தி உன் கச்சையை அவன் இடுப்பில் கட்டி உன் அதிகாரத்தை அவன் கையில் ஒப்படைப்பேன். எருசலேமில் குடியிருப்போருக்கும்
யூதா குடும்பத்தாருக்கும் அவன் தந்தையாவான். அந்நாளில் தாவீது குடும்பத்தாரின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். அவன் திறப்பான், எவனும் பூட்ட மாட்டான். அவன் பூட்டுவான், எவனும் திறக்க மாட்டான். உறுதியான இடத்தில் அவனை முளைப்போல அடித்து வைப்பேன். அவன் தந்தையின் குடும்பத்தாருக்கு மேன்மையுள்ள அரியணையாக இருப்பான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. ஆண்டவரே, என் முழு மனதுடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உன் திறவுகோலை நோக்கி திரும்பி உம்மை நான் பணிவேன். பல்லவி. ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. உன் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உன் பெயரை உம் வாக்கையும் மேன்மையுற செய்துள்ளீர். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். என் மனதிற்கு வலிமை அளித்தீர். பல்லவி. ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. ஆண்டவரே, நீர் உன்னதத்தில் உறைபவர். எனினும் நலிந்தோரை கண்ணோக்குகின்றீர். ஆனால் செருக்குற்றோரை தொலைவில் இருந்தே அறிந்து கொள்கின்றீர். ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. உன் கைவினை பொருளை கைவிடாதேயும். பல்லவி. ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. இரண்டாம் வாசகம். அனைத்தும் கடவுளிடமிருந்தே வந்தன, அவராலேயே உண்டாகின, அவருக்காகவே இருக்கின்றன. திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 11, இறை வார்த்தைகள் 33 36 வரை. சகோதர சகோதரிகளே, கடவுளின் அருள் செல்வம் எத்துணை மிகுதியானது. அவருடைய ஞானமும் அறிவும் எத்துணை ஆழமானவை. அவருடைய தீர்ப்புகள் அறிவுக்கு எட்டாதவை. அவருடைய செயல்முறைகள் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டவை. ஏனெனில் ஆண்டவரின் மனத்தை அறிபவர் யார்? அவருக்கு அறிவுரையாளராய் இருப்பவர் யார்? தமக்கு கைமாறாக ஏதாவது கிடைக்கும் என முன்னதாகவே அவரிடம் கொடுத்து வைத்தவர் யார்? அனைத்தும் அவரிடமிருந்தே வந்தன, அவராலேயே உண்டாயின, அவருக்காகவே இருக்கின்றன. அவருக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமென். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலுயா, அல்லேலுயா. உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. அல்லேலுயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறைவசனங்கள் 13 முதல் 20 முடிய. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கின்றார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கின்றீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனே சீமோனே, நீ பேறு பெற்றவன். ஏனெனில்
எந்த மனிதரும் இதை உமக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோல்களை நான் உம்மிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். பின்னர் தாம் மெசியா என்பதை எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு சீடரிடம் கண்டிப்பாய் கூறினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகம் கிறிஸ்துவுக்கும் சீமோன் பேதுருவுக்கும் உள்ள ஒரு ஆழமான உறவை வெளிப்படுத்துகின்றன. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 5 இறைவசனம் 1-3 இறைவசனம் வாசிக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கலிலேய கடலோரமாக நடந்து செல்கின்றார். அப்பொழுது 2 படகுகள் இருப்பதை காண்கின்றார். அதில் ஒரு படகு சீமோன் பேதுருவுடையவை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீமோனுடைய படகில் பயணம் செய்ய அதில் ஏறுகின்றார். அதன் பிறகு சீமோன் பேதுரு மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிந்து பேதுருவிடம் சொல்லுகின்றார். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 5 இறைவசனம் 4. ஆழமான இடத்திற்கு சென்று வலைகளை வீசுங்கள், அங்கே மீன்கள் கிடைக்கும் என்று ஆண்டவர் கூறுகின்றார். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 5 இறைவசனம் 5 பேதுரு முழக்கமிடுகின்றார், ஐயா, நாங்கள் இரவு முழுவதும் பாடுபட்டு உழைத்தோம், ஆனால் ஒன்றுமே கிடைக்கவில்லை என்கின்றார். உடனே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாம் சொல்வது போல வலையை ஆழமான இடத்திற்கு வீசுங்கள் என்று ஆண்டவர் சொல்வதை பேதுரு கேட்டு, ஐயா, நீர் சொல்வது போல நான் செய்கின்றேன் என்று பேதுரு முழக்கமிட்டு வலையை வீசுகின்றார். திரளான மீன்களை பேதுரு பெறுகின்றார். அடையாளங்களும் அற்புதங்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்ததை பேதுரு கண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் காலில் பேதுரு விழுந்து, ஆண்டவரே, நான் ஒரு பாவி, என்னை விட்டு அகன்று போ என்று பேதுரு கூறுகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், இன்று முதல் நான் உம்மை மனிதர்களை பிடிப்பவர் ஆக்குவேன் என்று வாக்குறுதி கொடுக்கின்றார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, முதலாவது, ஆண்டவரே, நான் பாவி, என்னை விட்டு அகன்று செல்லும் என்று பேதுரு முழக்கமிடுகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாம் பாடுபடுவதை நினைத்து தன்னுடைய அன்பு சீடரிடம் கூறுகின்றார், மானிட மகன் மூப்பர் கையிலும் ஞானிகள் கையிலும் அறிஞர்கள் கையிலும் ஒப்புவிக்கப்படுவார், அவர்கள் மானிட மகனை துன்புறுத்துவார்கள் என்று கூறும் பொழுது பேதுரு சொல்லுகின்றார், ஆண்டவரே, நீர் எங்கு சென்றாலும் நான் உம்முடன் வருவதற்கு நான் தயார். இவன் நீ சாக போனாலும் நான் அங்கே வருவேன் என்று பேதுரு முழக்கமிடுகின்றார். இரண்டாவதாக, அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பேதுரு அவருடைய தொழில் மீன் பிடிப்பது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு கார்பெண்டருடைய ஃபேமிலியிலிருந்து வருகின்றார். பேதுருக்கு அதிகமாக என்ன தெரியும்? கடலில் மீன் பிடிப்பதை பற்றி தான் பேதுருக்கு அதிகமாக தெரியும். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன தெரியும்? அது கார்பெண்டர் ஒர்க். தன் வளர்ப்பு தந்தை சூசேப்பர் என்ன செஞ்சு வந்தார்? ஒரு தச்சு தொழிலை செய்து வந்தார். அதை பற்றி தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு அதிகமாக தெரியும். மீன் பிடிப்பதை பற்றி ஆண்டவருக்கு என்ன அதிகமாக தெரியும்? ஆயினும் பேதுரு ஆண்டவர் சொல்வதை கேட்கின்றார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வாயில் இருந்து வந்த ஒவ்வொரு வார்த்தையும் பேதுரு உற்று நோக்கினார். இதைத்தான் பார்க்கின்றோம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 18 இறைவசனம் 8 ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கைது செய்ய வருகின்றார்கள் இந்த படை வீரர்கள். அப்ப பேதுரு ஆண்டவர் சொல்லுகின்றார்,
யாரை நீங்கள் தேடுகின்றீர்கள் என்று கேட்கும் பொழுது இந்த காவலாளிகள், இந்த படைவீரர்கள் சொல்லுகின்றார்கள், நாங்கள் நாசரேத்து இயேசு கிறிஸ்துவை தேடுகிறோம் என்பார்கள். உடனே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முன் வந்து சொல்லுகின்றார், நீங்கள் தேடுகின்ற ஆண்டவர் இயேசு நான் தான், நீங்கள் தேடுகின்ற ஆண்டவர் இயேசு நான் தான். ஆகையால் நீங்கள் கைது செய்ய வேண்டும் என்றால் என்னை கைது செய்யுங்கள், என்னுடைய அன்பு சீடர்களை ஒன்றும் செய்யாதீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆனால் இந்த காவலாளிகள் என்ன செய்கின்றார்கள்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய அன்பு சீடரையும் கைது செய்ய முன் வருகின்றார்கள். வசனத்தில் வாசிக்கின்றோம், யோவான் நற்செய்தி அதிகாரம் 18 இறைவசனம் 8-10 வாசிக்கின்றோம். உடனே பேதுரு என்ன செய்கின்றார்? தங்களை இந்த யூத சமுதாயம், இந்த படைவீரர்கள் கைது செய்வதை கண்டு பேதுரு தன்னுடன் இருந்த ஒரு வாளை எடுத்து என்ன செய்கின்றார்? மால்கூஸ் ஒரு படைவீரரின் காதை தாக்குகின்றார். அதற்கு என்ன அர்த்தம்? பேதுரு சொல்லுகின்றார், எங்களுடைய மாஸ்டர், எங்களுடைய போதகர் ஏற்கனவே சொல்லிவிட்டார், நீங்கள் கைது செய்ய வேண்டும் என்றால் என்னை கைது செய்யுங்கள், என்னுடைய சீடர்களை விட்டுவிடுங்கள் என்று தெளிவாக சொல்லிவிட்டார். ஆனால் நீங்கள் அவரை மட்டுமல்ல எங்களையும் கைது செய்ய வந்தீர்கள். ஆகையால் இறை வசனத்திற்கு செவி கொடுக்காத காது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைக்கு செவி மடுக்காத காது இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன? ஆகையால் பேதுரு என்ன செய்கின்றார்? அந்த படை வீரரின் காதை தாக்குகின்றார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் இதை சற்று யோசிக்க வேண்டும். இந்த கொடிய வியாதி கொரோனா நம்மை தாக்கிக் கொண்டிருக்கின்ற தருணத்தில், உலகமே நடுங்கிக் கொண்டிருக்கின்ற தருணத்தில் நாம் அனைவரும் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? ஜெபம் செய்து கொண்டிருக்கின்றோம், இறைவசனத்தை வாசித்துக் கொண்டிருக்கின்றோம், இறைவசனத்திற்கு செவி கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகையால் அன்று பேதுரு என்ன செய்தாரோ அதை போன்றுதான் கடவுள் நமக்கும் செய்வார். இப்பேற்பட்ட தருணத்தில், இப்பேற்பட்ட நாட்களில் நாம் இறைவசனத்தை குடும்பத்தில் வாசிக்க வேண்டும். குடும்பத்தில் இருக்கின்ற பெற்றோர்களும் பிள்ளைகளும் அமர்ந்து இறைவசனத்தை வாசித்து தியானிக்க வேண்டும், அதன் பிறகு ஜெபிக்க வேண்டும். அப்ப இப்பேற்பட்ட நேரத்தில் இறைவசனத்தை நாம் வாசிக்கவில்லை என்றால் நிச்சயமாக அந்த மால்கூஸ் என்ன நடந்ததை போன்றதான் நமக்கு நடக்கும். மிக்க சகோதர சகோதரிகளே, இறைவசனத்திற்கு வல்லமை உண்டு, இறைவசனத்திற்கு அதிகாரம் உண்டு, இறைவசனத்திற்கு அபிஷேகம் உண்டு. இறைவசனத்தினால் நாம் அரும் பெரும் செயல்களை காண முடியும். ஆகையால் எந்த ஒரு குடும்பத்தில் எந்த ஒரு உள்ளமும் இல்லமும் இறைவசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்களோ அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இந்த நற்செய்தியில் மத்திய நற்செய்தி அதிகாரம் 16 வாசிக்கின்றோம். மானிட மகன் யார் என்று மக்கள் எல்லாரும் சொல்லுகின்றார்கள் என்று ஆண்டவர் கேட்பார். அதற்கு சீடர்கள் சொல்லுகின்றார்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், சிலர் இறைவாக்கினர் எனவும், மற்றும் சிலர் எலியா எனவும் சொல்லுகின்றார்கள் என்று சொல்வார்கள். உடனே ஆண்டவர் பேதுரு மற்ற அன்பு சீடரை பார்த்து சொல்லுகின்றார், அவங்கெல்லாம் சொல்றது இருக்கட்டும், நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்று ஆண்டவர் கேட்பார். உடனே பேதுரு முழக்கம் விடுகின்றார். மத்திய நற்செய்தி அதிகாரம் 16 இறைவசனம் 18-19 17-18 ஆண்டவரே, நீர் மெஸ்ஸையா, வாழும் கடவுளின் மகன் என்று சொல்லுகின்றார். ஆகிய அன்புமிக்க சகோதர சகோதரி, இதுதான் பேதுருடைய விசுவாசம், பேதுருடைய ஒரு நம்பிக்கை. ஆகையால் ஆண்டவர் சொல்லுங்க வாக்குறுதி கொடுக்கின்றார். யோவான் நற்செய்தி மத்திய நற்செய்தி அதிகாரம் 16 இறைவசனம் 19 மண்ணுலகில் நீ எதை அனுமதிக்கின்றாயோ அது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும், மண்ணுலகில் நீ எதை தடை செய்கின்றாயோ அது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருக்கு வாக்குறுதி கொடுக்கின்றார். ஆகையால் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவசனத்திற்கு வல்லமை உண்டு, இறைவசனத்திற்கு அபிஷேகம் உண்டு. இறைவசனத்துக்கு நாம் செவி கொடுத்தோம் என்றால் நிச்சயமாக நம் குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படும். ஆகையால் இந்த புனிதமான தெய்வீக திருப்பலியில் பேதுரு முழக்கமிடுகின்றார், ஆண்டவரே நீர் மெஸ்ஸையா, வாழும் கடவுளின் மகன் என்று முழக்கமிடுகின்றார். நாமும் அதே ஒரு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஆண்டவர் மீது பற்றுக்கொண்டு நாம் அவரை ஆராதிக்கும் பொழுது, அவரை போற்றும் பொழுது, அவரை மகிமைப்படுத்தும் பொழுது நிச்சயமாக நம்ம குடும்பங்களிலும் அபிஷேகங்களும் வல்லமைகளும் புதுமைகளும் செய்ய ஆண்டவர் தயாராக இருக்கின்றார். ஆகையால் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம் குடும்பங்களையும் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்த வேண்டும் என்று நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.
நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூயாவியினால் கருவுற்று கன்னியிடமிருந்து பிறந்தார். போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். நமது ஒவ்வொரு மன்றாட்டுகளையும் விண்ணப்பங்களையும் இறைவனுடைய புனிதமான பரிசுத்த கரங்களில் சமர்ப்பித்து மௌனமாக ஜெபிப்போம். மூவர் இறைவன் நம்மை வழிநடத்தி நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் போப் பிரான்சினுடைய கருத்துக்கள் நிறைவேறவும் நமது ஆயருடைய கருத்துக்கள் நிறைவேறவும் குருக்கள், கன்னியர்கள், பொதுநிலையினர் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் குறிப்பாக நமது பங்கில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகளையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து இந்த கொடிய வியாதி கொரோனா என்கின்ற வியாதி நம்மை அணுகாமல் இருக்கவும் இம்மாதத்தில் நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு கருத்துக்களும் மன்றாட்டுகளும் இறைவன் உடனிருந்து நம்மை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்றும் நமது பங்கு தந்தையினுடைய கருத்துக்கள் நிறைவேறவும் நாம் தொடர்ந்து மௌனமாக ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்மை இறைஞ்சி மன்றாடும் திரு அவையின் மன்றாட்டுக்கள் உம் திருமுன் வருவனவாக. எங்கள் தகுதியில் நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரக்கத்தை முன்னிட்டு எங்கள் மன்றாட்டுக்களை கேட்டருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடைய மானிய பலி எல்லாம் அல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதான்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் வாழ்ச்சிக்காகவும் கவனத்தைக்காகவும் புனித திரு அவையின் நன்மைக்கு அனைத்து நன்மைக்காகவும் உமது கையில் இப்படி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒருமுறை ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஒரே பலியினால் உமக்கென மக்களை சொந்தமாக்கி கொண்டீரே. உமது திரு அவையில் ஒற்றுமை, அமைதி ஆகிய கொடைகளை எங்களுக்கு கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களே மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு
வல்ல எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்க்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவித்து இப்பொழுதே நிலைவாழ்வின் பிணையையும் பெற்றுக்கொள்வோம். ஏனெனில் உம் ஆவியாரின் முற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகிறோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் கிறிஸ்துவை சாவிலிருந்து உயிர்த்தெழ செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே தூயாவை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீரருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகிறோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறைப்பணியும் உயிர்ப்பணியும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எம் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு கொண்டவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோரிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாள்
வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்க பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி இயேசு கிறிஸ்து, இவரை அனைத்துலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நீரின் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும். அறிவிப்புகள். ஆண்டின் புதுக்காலம் 21ஆம் ஞாயிறு என்று 24ஆம் தேதி திங்கள் அன்று புனித பர்த்தலோமிய திருத்தூதர் விழா. 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புனித லூயிஸ் அருள்பணியாளருடைய நினைவு. 27ஆம் தேதி வியாழன் அன்று புனித மோனிகானுடைய நினைவு. 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று புனித அகஸ்தினார் ஆயர் மறை வல்லுனர் நினைவு. 29ஆம் தேதி சனிக்கிழமை புனித திருமுழுக்கு யோவானின் ஆடுகள் நினைவு. எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் நிலைவாழ்வை கொண்டுள்ளார் என்கின்றார் ஆண்டவர். நானும் அவர் இறுதி நாளில் உயிர்த்தெழ செய்வேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தின் விருந்து எங்களுக்கு முழுமையான நலம் தரும் மருந்தாய் செயல்பட உம்மை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் உமது இரக்கத்தில் முழுமையாக நிலைத்திருந்து அனைத்திலும் உமக்கு உகந்தவர்களாக வாழ செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியா உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்க சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவே